வாழ்க்கையில் பல தோல்விகள், கஷ்டங்கள், பலவிதமான தேவைகள் இருக்கும். எதையும் குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் வாரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதை குறித்து கலங்காதீங்க. நம்ம போகிற ஓட்டம் நித்திய ஜீவனை நோக்கி நம்ம ஓடுகிறோம். உலக பிரகாரமான எந்த கவலைகளை குறித்தும் கலங்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நம்ம ஆண்டவர் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஓட்டம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுறோம். அந்த இலக்கை நோக்கி ஓடுறோம். மற்ற எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். பாக்கி உள்ளதெல்லாம் ஏசப்பா நமக்கு தந்துடுவாங்க. அதனால் நம்ம நித்திய ஜீவனை நோக்கி ஓடுவோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.